கடவுளே இப்படி ஆயிடுச்சே. அடிப்பட்டு உனக்கு என்னாச்சுன்னு கூட பார்க்காம நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். என்ன பண்றது, எப்படி சமாளிக்கிறது? இன்னும் அர்ஜுன் வரலையா? யார் என்னன்னு கூட பார்க்காம எவ்வளவு திமிரு இவளுக்கு. அர்ஜுன் இன்னும் வரலையா? வாங்க அர்ஜுன். அர்ஜுன் என்ன இது அர்ஜுன்? ஏன் இப்படி பண்ற? விடு. குடிச்சிட்டு சத்தம் போட்டு வருவீங்களா? அமைதியா ரூமுக்கு வரலாம்ல. ஏன் அர்ஜுன் இப்படி பண்ற? விடு. இதெல்லாம் கேட்க நீ யாருடி? அர்ஜுன் ப்ளீஸ் சத்தம் போடாம இருங்க அர்ஜுன். நீ பண்ணது சரியா? சாதிகாரி சரிதான் போறே. ஐயோ அர்ஜுன் 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 அபி அபி, இன்னும் 2 பேர் தூங்கலையா? அது ஏதோ பெருசா சத்தம் கேட்டுச்சுமா, அதான் என்னன்னு பார்க்கலான்னு வந்தோம். ஆமா அத்தை, எல்லாம் உன் தம்பி வேலைதான். பார்த்தல்ல எப்படி வந்து குடிச்சிட்டு நிக்கிறான்னு. ஆமாமா, என் மானத்தை வாங்குறான்டா. என்னைக்கு இது பிரஸ்காரன் கண்ணில் பட்டு பெரிய பிரேக்கிங் நியூஸ் ஆக போதோ தெரியல. இத்தனை வருஷம் நான் சம்பாதிச்சு காப்பாத்தின என் மானம் மரியாதை என் பிள்ளையால காத்துல பறக்க போகுது. நாம வேற ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். இது அம்மா கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? அம்மா ஏற்கனவே டென்ஷனா இருக்காங்க. என்ன பண்றது?